இங்கே இரு. நீ வெளில போன பிரச்சனை ஆயிடும். இல்ல ப்ரோ, எந்த பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன். நான் கிளம்புறேன். குட் நைட் ப்ரோ. குட் நைட் வேன். நம்மளால வெண்ணுக்கு நிறைய ப்ராப்ளம். இந்த கவின் ப்ரோ வேற வெண்பாவை எப்போ பார்த்தாலும் அப்செட் பண்ணிட்டே இருக்காரு. இனிமேல் உங்களுக்கு தொந்தரவு இல்லாம யாருக்கும் தெரியாம கெஸ்ட் ரூம்ல போய் செட்டில் ஆயிட வேண்டியதான். எல்லாரும் சாப்பிட்டுட்டு அவங்க ரூம்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க போல இருக்கு. நம்ம கெஸ்ட் ரூம் போயிடுவோம். கவின், கொஞ்சம் நில்லு. இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த. வேதாள மறுபடி முருங்கை மரம் ஏறிடுச்சா? நீ திருந்தவே மாட்டியா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெண்பாவோட அந்யோன்யமா இருந்த. இப்ப பார்த்தா கெஸ்ட் ரூம் குள்ள போற. அது இல்ல ஆண்டி, என்னன்னு தெரியல. அந்த ரூம்ல படுத்தா தூக்கமே வரல. அதான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கெஸ்ட் ரூம்ல படுத்துக்கலாம்னு வந்தேன். இத பாரு கவின், இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இது என்ன கெட்ட பழக்கம்? பொண்டாட்டி ஒரு ரூம்லயும் புருஷன் ஒரு ரூம்லயும் தூங்குறது. நான் உன் அத்தை சொல்றேன், மரியாதையா ஒரு ரூமுக்கு போ. போன் சொல்றேன்ல. சொன்ன கேட்க மாட்டியா? போன் சொல்லிட்டு இருக்கேன். அண்ணி, என்ன ஒரே சத்தமா இருக்கு? ஏன் கவின் கூட இந்த நேரத்துல சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சண்டை எல்லாம் இல்ல மல்லிகா, கவினுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். இவனை பாரு, மறுபடி கெஸ்ட் ரூம்ல போய் படுத்துக்கிறான். புருஷன் பொண்டாட்டி தனித்தனியா படுத்தா தப்பு இல்லையா? அது நல்லாவா இருக்கும்? அதான் கவின அவன் ரூம்ல போய் படுக்க சொல்லிட்டு இருந்தேன். யோ அம்மா, நீ பிரச்சனை பண்றதுக்குனே இருக்கியா? கவின் கெஸ்ட் ரூம்ல படுத்தா உனக்கு என்ன? அவனை பத்தி கவலைப்பட வேண்டிய அந்த வெண்பாவுக்கே அக்கறை இல்ல. நீ ஏமா இப்படி கால சலங்கையை போட்டு ஆடிட்டு இருக்க? ராணி, நான் கடைக்கு பேசு. அம்மா கிட்ட பேசுற பேச்சா இது? வேற எப்படி பேச சொல்ற? நீ என்ன அப்படி பேச வைக்கிற? மத்தவங்க கஷ்டத்தை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டியா? மா, பாவமா கவின். அந்த வெண்பா பண்ண துரோகத்தினால எவ்வளவு மனசுடைஞ்சு போயிருக்கான். அவளோட இவனால எப்படிமா ஒரே ரூம்ல படுக்க முடியும்? அதான் நிம்மதிக்காக கெஸ்ட் ரூம்ல போய் படுக்க போறான். அவன் தனியா படுத்தா உனக்கு என்னமா பிரச்சனை? ஏன் அவனை இப்படி நிக்க வச்சு பேசி அவன் உயிரை வாங்கிட்டு இருக்க? போமா, போய் உன்னோட ரூம்ல போய் நீ படுப்போ. சரி, வாங்க வாங்க. என்ன இந்த யாழினி பெரியவங்க கிட்ட மட்டு மரியாதையெல்லாம் பேசிட்டு இருக்கா? செக் ஒண்ணு நான் ஒரு அடக்கம் வேணும். இவன் என்ன பெத்த அம்மாவே எடுத்துரைச்சு பேசுறா? தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல யாழினியோட சுயரூபத்தை. அவளுக்கு உங்க மேல இருக்கிற ஆசை அவ கண்ணை மறைக்குதுங்க. அதான் பெத்த அம்மானு கூட பார்க்காம இந்த பேச்சு பேசுறா. யாழினி இப்படி மாறுவான்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல காலம் நான் தப்பிச்சேன். அவளை மட்டும் நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன், என் கதை எப்பயோ க்ளோஸ். சரியா பாய்சனா இருக்காளே அவ. உங்க வாயில இருந்து இந்த வார்த்தை வந்துச்சா? இப்ப புரியுதா உங்களுக்கு உங்க பொண்டாட்டியோட அருமை? நான் பொண்டாட்டியா கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். சொல்லிட்டே இருக்கேன், ரூம்ல போய் படுமா. ஏய், என்ன அதிகாரம் பண்ற வேலை வச்சுக்காத. நீ இருங்க, போய் இருங்க, படு. இருங்க. என்ன நீ? ஆண்டி, என்னால நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட வேண்டாம். எனக்கு வெண்பாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க தான் காலையில பாத்தீங்களே, நானும் வெண்போ சேர்ந்தானே சமைச்சோம். அவளுக்கு நான் டிஃபன்லாம் ஊட்டி விட்டேன்ல. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல.
உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். வெண்பா யாழினிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா. அத நான் காப்பாத்தணும்ல ஆண்டி. அதான் அவ கூட சேர்ந்து ஒரே ரூம்ல படுக்கிறத தவிர்க்கிறேன். நீங்க இதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, கவின் வெண்பாவும் சந்தோஷமா இருக்கணும்னா நான் கெஸ்ட் ரூம்ல தானே படுக்கணும். ஏய் கவின், என்ன ஒளற? நீதானே கவின்? என்னவோ வேற யாரோ மாதிரி கவினோ வெண்பான்னு சொல்ற. நான் தான் கவின், பின்ன நீயா கவின்? அம்மா பாருங்கம்மா, ஆளாளு கேள்வி கேட்டு கொல்றாங்க. எனக்கு தூக்கமா வருதுமா. சரி, நான் அந்த ரூம்ல போய் படுக்கிறேன். அப்ப உங்க பிரச்சனை சால்வ் ஆயிடுமா? ஓகே, நான் ஏ ரூம்க்கே போறேன். இல்ல இல்ல, வேணாம் வேணாம், நீ இங்கேயே இரு. நீயே பாவம், ஏகப்பட்ட மன கஷ்டத்துல இருக்க. உனக்கு இப்போ தனிமை தான் தேவை. யாரும் உன்னை கேள்வி எல்லாம் கேட்க மாட்டோம். நீ போய் கெஸ்ட் ரூம்லயே படுத்துக்கோ போ. தேங்க்ஸ் யாழினி. ஓகே, குட் நைட். குட் நைட். போ. கவின் என்னமோ தெளிவாதான் இருக்கான். நடுவுல இருக்கிற சிலதுதான் குட்டைய போட்டு நல்லா குழப்பதுங்க. என்னம்மா ஏதோ ஜாடமாடையா பேசிட்டு இருக்க? அந்த வெண்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படியே பேசிட்டு இருந்தான்னு வையேன், அப்புறம் ஒண்ணு என்ன அம்மானு கூட பார்க்க மாட்டேன், அதானே தெரியும். போடி. யாழினி, வெண்பா மேல கவினுக்கு இருக்கிற கோபம் இன்னும் ஆறல. அது அப்படியே தான் இருக்கு. அதை நீ பயன்படுத்திக்கணும். இன்னும் 3 மாசம் டைம் உனக்கு. அந்த வெண்பாவை நீ கவினை வச்சு இந்த வீட்டை விட்டு விரட்டணும். செய்வியா நீ? சரிங்க ஆண்டி, கண்டிப்பா செய்றேன். கவின் சார், ஏன் கீழே படுக்க போறீங்க? வந்து பெட்ல படுங்க சார். ஒண்ணும் வேணாம், நான் கீழே படுத்துக்கிறேன். மேல பெட்ல படுத்தா தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வரும். கீழே ஜில்லுன்னு தரையில படுத்தா எந்த எண்ணமும் இல்லாம நிம்மதியா தூங்கலாம். கவின் சார், இங்க எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தானே நம்ம 2 பேருக்கும் நடுவுல கட்டில்ல இந்த திருக்குறள் புக்க வச்சிருக்கீங்க. அதுக்கு மேலயும் செல்ஃப் கண்ட்ரோல்னு ஒண்ணு இருக்குல்ல. வந்து படுங்க பாஸ், வாங்க. பொண்டாட்டி, உன் கூட கட்டில படுக்க மாட்டேன். டாடிங் சத்தியம் பண்ணல, நீயே மேல படுத்து தூங்குடி. அப்போ கட்டில்ல படுக்க மாட்டீங்க, அப்படிதானே? ஆமா, அப்படிதான். ரைட் ஆஃப் பண்றீ. உங்களை எப்படி இந்த கட்டில்ல வந்து படுக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். இப்படி சூடு.
பொண்டாட்டி உன் போன் தானே அடிக்குது, எடிய. ஆ சரி சார். ஹலோ கௌரி அம்மா, நீங்களா? என்ன இந்த நேரத்துல? ஐயோ ஐயோ, என்னது? பக்கத்து வீட்டு எலி நம்ம வீட்டுக்கு வந்துருச்சா? ஆமாமா, கட்டில் மேலதான் நாங்க இருக்கோம். என்னம்மா சொல்றீங்க? அந்த எலி கீழே படுத்திருக்கிறவங்கள தான் கண்ட இடத்துல கடிக்குதா? ஐயோ அம்மா, இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. பாக்குறேன். பொண்டாட்டி என்னடி சொல்ற? எலியா? அதுவும் கண்ட இடத்துல கடிக்குமா? கடிச்சா என்ன ஆவறது? விட மாட்டேன்டி, அந்த எலிய நான் விட மாட்டேன். ஸ்டிக் இங்க தானே எங்கே வச்சிருந்தேன். லைட்ட போடுறீ. ஐயோ, எங்க இருக்குன்னு தெரியலையே. இன்னைக்கு பாத்துரலாம் நானா அந்த எலியாண்டு. ஏய் பொண்டாட்டி, எலி அதோட வேலையெல்லாம் பக்கத்து வீட்டுல தான் காட்டும். இங்க வந்தது ஒரே போடு. சார், எதுக்கு சார் ரிஸ்க்? கட்டில்ல வந்து படுக்கலாம்ல சார். எலி கடிச்சா கூட பரவாயில்லடி, இந்த கட்டில மட்டும் படுக்க மாட்டேன். புள்ளியாரப்பா, அது எலி இங்க வந்துடக்கூடாது புள்ளியாரப்பா. எலி வாகனம் தானே, அந்த எலியை வச்சு ஏன்பா இப்படி ஒரு கிளியை உருவாக்குற? காப்பாத்துப்பா. கவின் சார், லைட் ஆஃப் பண்ணிட்டேன். எலி வந்துருமோன்னு உங்களுக்கு பயம் இல்லையா சார்? எனக்கு என்னடி பயா? நீ பயப்படாம தூங்கு. எலி வந்தா லெட்டராவது போடு. பொண்டாட்டி, எலி கத்துற மாதிரி சத்தம் கேக்குதுல இப்போ? அப்படியா? எனக்கு ஒண்ணும் அப்படி கேட்கலையே. அது உங்க மன பிராந்தியா இருக்கும் சார். நீங்க வேணா பயப்படாம கட்டில்ல வந்து படுங்க வாங்க. இந்த சுண்டலுக்கு நான் பயப்பட நினைச்சியா? அந்த எலி இன்னைக்கு இங்க வரட்டும்,
வாயிலே கடிச்சு துப்புறான் பாரு. ரொம்பதான் தைரியம் சார் உங்களுக்கு. சரி, கட்டில வந்து படுக்க மாட்டீங்களா? உங்க இஷ்டம். ஏய், எலி சவுண்ட் இப்ப கூட ஓடி உனக்கு கேட்கல? ஆமா சார், எனக்கும் சத்தம் கேட்டுச்சு சார். ஆனா ரொம்ப கோபமா கத்துற மாதிரி இருந்துச்சு சார். ஆனா உங்களுக்கு தான் பயமே கிடையாதே. அந்த எலிய வாயிலே கடிச்சு துப்பிடுவீங்களே. ஆமா, எனக்கு ரெடி பயம். நீ பயப்படாம தூங்கு. ஓகே. ஹலோ நவீன், என் ரூம்ல எலி தொல்லை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எலினா எனக்கு ஒன்னும் பயம் இல்ல, ஆனா வெண்பாதான் கொஞ்சம் பயப்படுறா. இன்னைக்கு மட்டும் கட்டில படுத்துக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படியா சொல்ற? ஓகே ஓகே, இன்னைக்கு மட்டும் நீ சொல்றதுக்காக நான் கட்டில படுத்துக்கிறேன். ஓகே, பாய். ஒரு வரி நீ, ஒரு வரி நான், திருக்குறள் நான் உண்மை சொன்னேன். தனித்தனி நீ பிரித்து வைத்தாய், பொருள் தருமோ கவிதை இங்கே. ஒருவரி நீ, ஒருவரி நான், திருக்குறள் நாம் உண்மை சொன்னேன். தனித்தனியே பிரித்து வைத்தால் பொருள் தருமோ கவிதை இங்கே. உன் கைகள் என்றே நான் துடைக்கின்ற கைக்குட்டை, நீ தொட்ட அடையாளம் அடிக்காது என் சட்டை. என்னை நானே தேடி போனேன், பிரிவினாலே நீயாயானே. பிரி ஒன்றை சந்தித்தேன்,